ஆதியோகி சிலை கிட்ட தான் பார்க்கிங். அங்கிருந்து 200 மீட்டர் நடந்தா ஆதியோக சிலை வந்துடும். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும் ஈசா என்ட்ரன்ஸ். நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? நாட்டு மாடுகளை கொண்டு இயக்கும் மாட்டு வண்டிகள் அங்க இருக்கும். 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி நம்ம அதுல பயணிக்கலாம். என்ட்ரன்ஸை ரீச் பண்ணதும் செல்போன் காலணிகள் வைக்கும் இடம். அங்கிருந்து கிளம்பினா ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இருக்கும். அங்கேயே சூரிய தீர்த்த குண்டம் இருக்கும். அந்த மண்டபத்தை கடந்து கீழே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தா நந்தி சிலை. உள்ள லெஃப்ட் எடுத்து படி ஏறி ரைட் எடுத்தா லிங்க பைரவி. அங்க தரிசனம் முடிச்ச பிறகு ஒரு 10 மீட்டர்ல தியான வகுப்பறை இருக்கும். இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா சந்திர தீர்த்த குண்டம். பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பிறகு அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்தால் தியானலிங்கம் போறதுக்கான பாதை வந்துடும். அங்க பெண்கள் கொலுசு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மணிகள்ல ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவாங்க. ஏன்னா தியானலிங்க குகைக்குள்ள சின்ன சப்தம் கூட பளீர் அப்படின்னு கேட்கும். ஆண்கள் பேண்ட மடிச்சு விட்டுக்கணும். உள்ள இருக்கிறவங்க வெளியில வந்ததும் வெளியில இருக்கிறவங்கள உள்ள அனுப்புவாங்க. ஒரு ரவுண்டுக்கு 10 நிமிடம் ஒரு பெல் அடிக்கும். வேற ஒன்னும் அங்க செய்யறதுக்குள்ள தியானத்தை தவிர. மேற்கொண்டு அங்க தொடர விரும்பினா அடுத்த 10 நிமிடம் அங்கேயே அமரலாம். நாள் முழுவதும் கூட அமரலாம். அப்புறம் வெளியே வந்தா முதல்ல வந்த நந்தி சிலை தெரியும். பிறகு அப்படியே வந்த வழியே திரும்பி வந்துடலாம். திருப்பதி இந்துக்களோட முக்கியமான புனித தலம். காலையில கரெக்டா 9:30க்கு மலை ஏற ஆரம்பிச்சோம். சில படிகள் ஏறி முடிச்சதுமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோபுரம் நம்மளை வெல்கம் பண்ணுது. அந்த கோபுரத்தின் வழியா உள் நுழைந்ததுக்கு அப்புறம் செக்கிங் ஸ்பாட். மலை ஏற்றத்தினோட படியில பக்தர்கள் சூடமேத்துறாங்க. சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கிட்டே போறாங்க. 250 படிகள் முடிச்ச உடனே மைசூர் கோபுரம் நம்மளை வெல்கம் பண்ணுது. இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வழிநெடுகிலும் ஒரு 200 படி 300 படிக்கு இடைப்பட்ட தூரத்துல அங்கங்க குடிநீர் குழாய்கள் இருக்கு. ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்கு. நம்மளை வரவேற்குது காளி கோபுரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கோபுரம். இதுக்கப்புறம் நார்மலான ஒரு சமநில பரப்புல தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். பறவைகளோட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே மெதுவா நம்ம அசை போட்டு நடக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் ரோட்ல நடக்க வேண்டியதா இருக்கும். மோகலமேட்டு காளி கோபுரம் அப்படின்னு ஒரு கோபுரம் நம்மளை வெல்கம் பண்ணுது. கரெக்டா அங்க இருந்து 550 படி தான் மலையேற்றம் முடிஞ்சது. ஆனா நம்ம கோவில் பக்கத்துல போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். திருப்பதி கோவில் எப்படி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மதுரையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சிறுமலை அப்படிங்கிற மலை கிராமம். திண்டுக்கல்ல இருந்து சரியா 35 கிலோமீட்டர். என்ன இருக்கு சிறுமலையில? கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு சில்னஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஒரு நல்ல வெதர் கண்டிஷனை எதிர்பார்க்கலாம். வளைஞ்சு இருக்கிற 18 ஹெட்பின் பெண்ட் கொண்ட மலை பயணம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணுக்கு குளிர்ச்சியான பறந்து விரிந்த குட்டி குட்டி மலைகள். சிறுமலையில இருந்து சரியா 5 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளிமலை சிவன் கோவில் இருக்கு. ஒரு குட்டி மலை. அந்த குட்டி மலையை அடைய 45 நிமிஷம் மலையேற்றம். அங்க ஒரு சின்ன குட்டி சிவன் கோவில். சுத்தி கிடைக்கிற வியூ ரொம்ப அருமையோ அருமை. சிறுமலையில நைட் ஸ்டே பண்றதுக்கும் சில ரெசார்ட்கள் இருக்கு. டிசம்பர் குளிர் மாசத்துல இன்னும் டீப்பா குளிர அனுபவிக்கணும். ஆனா கொடைக்கானல் ஊட்டி போனா எதிர்பார்த்ததை விட ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சிறுமலை நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். சிறுமலையில என்ன கிடைக்கும்? சிறுமலைக்கு போனா தவறாமல் வீட்டுக்கு வாங்கி வர வேண்டியது மலை வாழைப்பழம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலை தேன் கிடைக்கும். பலாப்பழம் கிடைக்கும். முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இது மூட்டு வலி பிரச்சனையை சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. வீக்கெண்டுக்கு ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்ணணுமா சிறுமலைக்கு போகலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோ தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாசாவதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.